அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டா எந்திரிக்கல அவரு. என்ன மயங்கி கிடக்குறான் சார், இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டான். என்ன மயங்கிற போட்டு இந்த அடிக்கிற? ஆமா இந்த ஆள் இல்லையா? இந்த ஆளு என்ன ஏமாத்தி ஓடி புது கதையா இருக்கு. இந்த ஆளோட முதலாளி முருகன் என் ஃப்ரெண்டு. முருகனுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டது. என்கிட்ட கேட்டா யாரையாவது அனுப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன். என் கடையில வேலை செய்யற ராஜாமணி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னான். அந்த ராஜாமணி எனக்கு போன் பண்ணிட்டு வந்தா. 50,000 ரூபாய் டேபிள் எடுத்து வச்சுட்டு அதுல இருந்து 10,000 ரூபாய் கொடுக்கலாம்னு நினைச்சேன். இவன் 50,000 ரூபாய் தூக்கிட்டு ஓட்டான். அதான் துரத்தன. அப்படி ஓடி வரும்போது என் பைக் முன்னாடி விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. இப்ப நினைவு இல்லாம இருக்காரு. இத பாருங்க சார், அவர் கொண்டு போய் ஹாஸ்பிடல் சேர்த்துட்டு அவர் நினைவு வந்த உடனே உங்க 50,000 ரூபாய் நீங்க வாங்கிட்டு போங்க சார். எதுக்கு சிரிக்கிறான்? ஏன் சார் இப்படி சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? ரைட் டென் பண்ணுங்க சார். தெரியுதாடா? இங்கிட்டு பார்த்தா தெரியல. தெரியல சார், நீங்க கிட்ட போறீங்களா? ஆமாமா. ஆக்சிடென்ட் ஆனவன வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற 50,000 ரூபாயை நீங்க எடுத்துட்டு போயிடுவீங்க. இப்ப அவன் வேற ஆளு. இவனை என் கூட அனுப்பி வைக்கீங்களா? என்ன அர்த்தம் பேசுற? இந்த ஆளை வச்சுட்டு என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாம அங்கங்க அல்லாடும் போது உன் நம்பர் எங்களுக்கு கிடைச்சது. உன் நம்பருக்கு போன் பண்ணி உன்னை வரைச்சா நீ கட்சியில எங்களே மாட்டி விடுறியா? உன்ன மாதிரி ஆளை நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன். என்ன பாத்துக்கீங்களா சார்? பார்த்தது. இந்த ஆளுக்கு அடிபட்டு எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. ஆக இவங்கிட்ட இருந்த 50,000 ரூபாய் நீங்க புடிங்க வச்சுக்கிட்டு இவனை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு நீங்க யோசனை பண்ணதுக்கு அப்புறமா என் நம்பருக்கு நீங்க போன் பண்ணிருக்கீங்க. என்ன சார் மூளை இல்லாம பேசிக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்ன மாதிரி 50,000 ரூபாய் அந்த ஆளுக்கு நாங்க எடுத்துட்டா அப்புறம் எதுக்கு சார் அந்த வீட்டுல வச்சிருக்கோம் நாங்க? திட்டம் போட்டு பணத்தை எடுத்தவனுக்கு பேசவா சொல்லி தரணும். எனக்கு என் பணம் வேணும். இந்த பாருங்க, உங்களுக்கு ஆச்சு அவனுக்கு ஆச்சு, ஓகேவா? என் பணத்தை அவன் திருப்பி தரத்துக்காக அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா அவங்கிட்ட இருந்து நீங்க எடுத்த 50,000 ரூபாய மரியாதையா திருப்பி கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இங்க பாருங்க, நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க பண்ற வேலையா இது? யோ, அந்த பணத்தை நாங்க எடுக்கலையா? அந்த ஆள் பாக்கெட்ல 3 ரூபாய் டிக்கெட் 3 ரூபாய் காசு தான் இருந்துச்சு. இந்த பாரு, நீ அதே நம்பலனா உன்னால என்ன முடியுதோ அதை பண்ணிக்க. போயா. என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? கவலைப்படாதீங்க, உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். அப்பாடி. ஆனா என்ன ஏமாத்தவன கத்தியால சுட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். பணத்துக்காக ஒருத்தனை ஆக்சிடென்ட் பண்ணி 3 பேரும் சேர்ந்து ஒரு கொலையை பண்றாங்க. நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எது என்ன குத்தவா இல்ல குடுக்குறீங்களா? சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். அப்படி வாங்க வலிக்கு. பணம் என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். எவ்வளவு நாள் ஆனாலும். அட பண்ணாட, நசுக்கின மூக்க எப்படி சொல்லிட்டு போறானே. ஒத்தனா வந்து இங்க தங்குறானே. வாட் டு டு? ஒரே கன்ஃபியூஷனா இருக்க. விச்சு மாட்டடா நீ. ஏய், விக்ரமாதித்த கதை வர மாதிரி ஒத்தனா வரிசையா வந்துட்டே இருக்கானா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எந்த நேரத்துல வண்டி அடிச்சியோ? 2 பேரை சமாளிக்கிறதே கஷ்டமா இருந்தது. இப்ப இன்னொருத்த வேறயா? ஐயோ, என்ன திடீர் இருட்டிட்டு வருது? டாக்டர் குளிச்சாலே ஒரு தனி சுகம்தான். ஆனா ஷவர்ல தண்ணியே வர மாட்டேங்குதுப்பா. கொஞ்சம் பிளம்பரை கூப்பிட்டு பார்க்க சொல்லக்கூடாதா? பிளம்பரை கூப்பிட்டு பார்க்கவா? சார், நீங்க பேஷண்ட் பார்க்க வந்த மாதிரி தெரியல சார். ஏதோ குற்றாலத்துக்கு சீசன் வந்த மாதிரி தெரியுது சார். சார், அவருக்கு எப்ப நினைவு வருதோ வரட்டும் சார். நீங்க கிளம்புங்க சார், போதும். நீ வான்னா வரத்துக்கும் போனா போறதுக்கும் நான் என்ன ஆட்டோக்காரனா? டாக்டர்மா, அவனுக்கு அப்பப்ப நினைவு வர மாதிரி நான் பண்ணிருக்கேன். உன்னால முடியுமா? அம்மா, ஒரு வீட்டுல நான் தங்கி வைத்தியம் பாக்குறதுனா பர் டே 5,000 rupees. பர்கர் மூக்கா. ஆனா உங்களெல்லாம் பாக்குறதுக்கு பரிதாபமா இருந்தது. அதனால 3,000 ரூபாய் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் கணக்கு போட்டு வைங்க, போகும்போது வாங்கிக்க. அது சரியா? ஆமா, ஏதோ பேச்சு குரல் கேட்டுது. யாரு இது? அத படுத்துருக்கான பேஷண்ட், அவனுடைய சொந்த தம்பி வந்திருக்கான். அவனுக்கு நடுவு தப்பு. 1 + 1 2 2 பேஷண்ட்ஸ். 3,000 6,000 ரூபாய் பெர் டே. வெரி குட் சார். சார், அவன் மிகப்பெரிய ரவுடி சார். நேத்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கான். ஸ்டில் இஸ் மை பேஷண்ட். இருந்தாலும் கத்தி அவன்கிட்ட இருக்கு. அவன் ஆபரேஷன் பண்ணுவான். குண்டா யாரா பார்த்தா போறமா? கத்தியில குத்தி விளையாட நினைப்பானா சார் அவன்? போங்க சார். அச்சச்சோ, என்ன விச்சு இது? 50,000 கொடுத்தாதான் ஆச்சுன்னு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? என்ன பண்றது? ஏண்டா, இந்த வீடு அடமானம் வச்சு அந்த பணத்தை அவன் கையில் கொடுத்தா அவன் போயிட மாட்டான்? என்ன நக்கலா உனக்கு? என் மாமாவோட நீ எப்படி அடமானம் வைப்ப?
சரி அப்பனா வேற வழி இல்ல, பேசாம நம்ம போலீஸ்க்கு போயிடலாம். போலீஸ்கா? இந்த பாரு, நீ ஸ்கூட்டர் எடுத்த பாத்தியா, அப்பவே போலீஸ் கிட்ட போயிருந்தா சின்ன அஃபென்ஸ் தான், டக்குனு வெளியே வந்துக்கலாம். ஆனா இப்ப கொலைப்பழி வேற. இப்ப போனோம் பழைய போய் எலிகிட்ட மாட்டின மாதிரி ஞாபகத்துல வச்சுக்க. ஐயோ என்ன போன் வருது? யாரு? உள்ள இருந்து அவனேதான், அதே பேட தான் போன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, யாரா? நான் தான் மாமா பேசுறேன். மாமாவா? மாமா என்ன மாமா? டேய், நான் ஊர்ல இருந்து 2 நாள்ல வரேன்டா. என்னாச்சு? மாமா வரானடா.